இவ்வளவு நான் அறிவுகள் கொடுத்தோம், இவ்வளவு அடையாளங்கள் சொல்லியும் என் உம்மத்து அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யவில்லை என்று எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்மை திட்டுவார்கள் இல்லையா சகோதரர்களே, நண்பர்களே? மின்ஹா சுகரா வ மின்ஹா குபரா. சில அடையாளங்களை சொன்னார்கள், சிறு சிறு அடையாளங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நான் பிறந்ததே உலகம் அழிய போகிறது என்பதற்குரிய முதலாவது அடையாளம். நபி அவர்கள் இருந்தது இன்னும் ஒரு அடையாளம். சந்திரன் பிளந்தது, இக்தரபதி ஸாஅ வன்ஷக்கல் கமர். கியாமத் நாளுடைய அடையாளம் சந்திரன் பிளந்தது. மக்கமா நகரில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் நுபுவத்துடைய உண்மை தன்மையை பற்றி வெளிப்படுத்தும் பொழுது நபி அவர்கள் அற்புதமாக செய்து காட்டினார்கள் என்றெல்லாம் சிறிய சிறிய சில அடையாளங்கள் உண்டு. ஆனால் சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சில அடையாளங்களை சொன்னார்கள், பெரிய அடையாளங்களாக. அதில் ஒன்று ஆரம்பித்து விட்டால் முத்து மாலையின் நூலை அவிழ்த்து விட்டதை போல் ஒன்றன் பின் ஒன்றாக மனிதர்கள் மீது சாரை மாறியாக தாக்கங்களும் சோதனைகளும் உண்டாகிக் கொண்டே இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதில் மிக விசேஷமாக ஒரு ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த உலகத்தின் முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இரண்டாவது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதற்கு பின்னால் ஷீர், அதற்கு பின்னால் இத்ரீஸ், அதற்கு பின்னால் இப்ராஹிம், யாக்கூப், மூசா, ஈசா, அய்யூப், யூனுஸ், ஹாரூன், ஜக்கரியா, இல்யா, ஸுல்கிஃபில் என்று அல்லாஹ் 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள். எந்த நபியும் இந்த உலகை விட்டு பிரியவில்லை. இந்த உலகத்தில் மகா பெரிய ஃபித்னாவான தஜ்ஜால், அவனுடைய ஃபித்னாவை தன் சமூகத்துக்கு எச்சரிக்கை செய்யாமல் எந்த நபியும் இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடை செய்யவில்லை என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ரிவாயத் புகாரில் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மா பைன ஹல்கி ஆதம் இலா கியாமிஸ் ஸாஅ, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள் தொட்டு உலகம் அழியும் வரை வரக்கூடிய சகல விதமான ஃபித்னாக்களில் ஆக மோசமான ஃபித்னா தஜ்ஜாலுடைய ஃபித்னா என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களும் தன்னுடைய சமூகத்தார்களுக்கு தஜ்ஜாலுடைய குறைகளை, அவனுடைய ஃபித்னாக்களை சொன்னார்கள். மக்களே, உங்களுக்கு நான் அவனுடைய ஒரு அடையாளத்தை சொல்ல போகிறேன். எந்த நபியும் அதை சொல்லவில்லை. அலா இன்னஹு அஅவர், அவன் ஒற்றை கண்ணனாக இருப்பான். அவன் ஒற்றை கண்ணனாக இருப்பான். ஒரு கண் கஅன்னஹா ஐனபத்துன் தாஃபியா, காய்ந்த முந்திரிய பழத்தை போன்றிருக்கும். மத்த கண் ظاهرத்துன் ஜாஹிதா, இருக்கும் இடத்தை விட்டு அகன்று சற்று வெளியில் கிடக்கும். அது குறையுள்ளதாக இருக்கும். அந்த கண்ணால் தான் அவன் பார்ப்பான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அந்த மஸீஹுத் தஜ்ஜால்? சொன்னார்கள், ஷாபுன், அவன் ஒரு வாலிபன். அவன் வயோதிபன் அல்ல, சிறுவன் அல்ல. அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிச்சலத்திலிருந்தும் ஒரு மனிதன். அவன் வேறொரு படைப்பு அல்ல, மாற்றமாக அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய குழந்தைகளில் ஒரு குழந்தை. அல்லாஹ் உலகில் வாழக்கூடிய மனிதர்களுடைய ஈமானிய சோதனைக்காக வேண்டி அல்லாஹ் அவனை அனுப்புவான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஜினா பெருகும் மனிதர்களுடைய தக்வாவை சோதிப்பதற்காக, வட்டி பெருகும் மனிதர்களுடைய வியாபாரத்தின் பத்தினித்தனத்தை சோதித்து பார்ப்பதற்காக, கொலை பெருகும் மனிதருடைய கோபத்தின் கட்டுப்பாட்டை சோதிப்பதற்காக என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன அடையாளங்களை சொன்னார்களோ, இத மாதிரிதான் தஜ்ஜால் என்பவன் இந்த உலகத்தில் வரும் பொழுது கொலைகளும் கொள்ளைகளும் இதையெல்லாம் தாண்டி சகோதரர்களே, நாம் வீட்டிற்கக்கூடிய இந்த நூற்றாண்டு, இந்த வருடம், கடந்த பல வருடங்களாக பல்லாயிரக்கணக்கான கொலைகளை பார்த்தது வெறுமனே ஆரம்பமாக இருக்குமோ என்ற பயமாக இருக்கிறது சகோதரர்கள், நண்பர்களே. இந்த சோதனை, தஜ்ஜாலுடைய சோதனை வெறுமனே கொலை கிடையாது, வெறுமனே மரணம் கிடையாது. இது ஈமானுக்கும் குஃபுருக்கும் உள்ள போட்டி. இது அவனுடைய சோதனை நேரடியாக ஈமானோடு சம்பந்தப்படும். ஈமான் இருந்தால்
நிச்சயமாக சத்தியமாக அந்த காலத்தில் ஜெயிப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் மக்கள் மத்தியில் வெளிப்படுவான். வெளிப்படும் பொழுது தன்னைத்தானே ரப் என்பதாக சொல்லிக் கொள்வான். யத்இ அன்னஹு ரப்புல் ஆலமீன். அவனுக்கு அல்லாஹ் பல சக்திகளை எல்லாம் கொடுத்திருப்பான். மகா பெரிய சூனியக்காரனாக இருப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு அல்லாஹ் சூனிய கலையை கற்றுக் கொடுத்ததை போல இவன் அந்த சூனியத்தில் மகா கலையாளனாக இருப்பான். அந்த கலை அவனிடமிருந்து விஸ்வரூபமாகி முழு உலகத்துக்கும் பரவும். மக்களுடைய கண்களுக்கு அவன் சூனியம் செய்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொன்னார்கள், அவனுடைய முடி சுருண்டதாக இருக்கும், கட்டையனாக இருப்பான். அஃஹஜஸ் சாகைன், இரண்டு கால்களும் வளைந்திருக்கும். அவன் நடக்கும் பொழுது அகண்டு நடப்பானே தவிர அவன் நடை கேவலமாக இருக்கும், பார்ப்பதற்கு கம்பீரம் இருக்காது. இவ்வளவு மட்டமான, இவ்வளவு அசிங்கமான முகபாவனை கொண்ட, கண்ணும் அசிங்கம், நடையும் அசிங்கம், தோள்கள் அசிங்கம் என்ற இந்த அசிங்கங்களை கொண்டவன் எவ்வாறு அவன் எங்களுக்கு ரப்பாக இருக்க முடியும்? ஆனால் சகோதரர்களே, நண்பர்களே, மக்கள் கலை என்று வரும் பொழுது, கலைஞன் என்று வரும் பொழுது ஒருவருடைய ஜாதி, மதம், கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் என்று யாரும் எதையும் பார்க்காது மக்கள் திரண்டு செல்லக்கூடிய ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரும் இந்த உலகத்தில் எதையும் பேசலாம், ஆனால் ஈமான், அல்லாஹும் ரசூலும் மாத்திரம் பேசுவார்கள். அவர்கள் சொல்வதுதான் சரியான வழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் வருவான், அவனோடு இரண்டு ஆறுகள் வரும், வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும். அவ்விரண்டில் ஒன்று ரஅயல் ஐன், பார்ப்பதற்கு வெள்ளை நிற நீராக இருக்கும். மற்றொன்று ரஅயல் ஐன் நாருன் தஅஜ்ஜுஜ், கொழுந்து விட்டெறியும் நெருப்பாக இருக்கும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த காலத்தை நீங்கள் எட்டிவிட்டால், அந்த காலத்தை நீங்கள் எட்டிவிட்டால், நீங்கள் அவனை கண்டுவிட்டால், அவனுக்கு அருகில் அந்த இரண்டு ஆறுகளை கண்டுவிட்டால், ஒன்று பார்வைக்கு ஆறாக இருக்கும், இன்னொன்று கொழுந்து விட்டெறியும் நெருப்பாக இருக்கும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஹஃப் சூராவுடைய ஆரம்ப 10 ஆயத்துகளை மனனமிட்டுக் கொள்ளுங்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள், அவன் சொல்லும் நரகத்தில் நுழையுங்கள், நிச்சயமாக அது குளிர்மையான பானமாக இருக்கும் என்று சொன்னார்கள் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, நண்பர்களே, அபூ உமாமா அல்-பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபி அவர்களுடைய குதுபாக்களில் ஃபகான அக்ஸரு குதுபதிஹி ஹதீஸன் ஹத்தஸனா அன் அஸ்ஸிஹத் தஜ்ஜால். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்திய குதுபாக்களில் அதிகமான குதுபா தஜ்ஜாலை பற்றியதாக இருந்தது. தஜ்ஜாலை பற்றி நாம் ஒரு மிக அதிகமாக குதுபாவை செய்திருக்கிறோம். ஹஸ்ஸரனா மின்ஹு, நபி அவர்கள் அவனிடமிருந்து எங்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். ஃபகான மிம்மா கால், நபி அவர்கள் சொன்னவைகளில் இதுவும் ஒன்றாக இருந்தது. இன்னஹா லம் தகுன் ஃபஸாதுன் ஃபில் அர்த், இன்னும் பூமியில் எந்த குழப்பமும் நிகழவில்லை. அவன் வரும் பொழுது எப்படி உலகம் இருக்கும்? அவனுடைய ஃபித்னாவுக்கு நிகராக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு அவனுடைய ஃபித்னா வரை இந்த உலகத்தில் நடந்த சகல விதமான ஃபித்னா ஒன்றும் இல்லை. லம் தகுன் ஃபஸாதுன் ஃபில் அர்த். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முந்து தர அல்லாஹு ذرية ஆதம் அஅஸம மின் ஃபித்னத்தி தஜ்ஜால். தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட பிரம்மாண்டமான ஃபித்னா இந்த உலகத்தில் இதுவரை நிகழ்ந்திருக்காது. وَإِنَّ اللَّهَ لَمْ يَبْعَثْ نَبِيًّا إِلَّا حَذَّرَ عَنْهُ الدَّجَّالَ. எந்த நபியையும் அல்லாஹ் அனுப்பவில்லை, எல்லா நபிமார்களும் தன் கோத்திரத்தார்களுக்கு தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள். சொன்னார்கள், ஆகிருல் அம்பியா, அந்த நபிமார்களில் கடைசி ஆள் நான் தான். வஅன்தும் ஆகிருல் உமம், உம்மத்துகள் கடைசி உம்மத்து நீங்க தான். இதற்கு பின்னால நான் மௌத்தாயிட்டேனா உங்களுக்கு எச்சரிக்கை செய்ய எந்த நபியும் வர போறது இல்ல. இந்த உம்மத்து போயிருச்சா இதற்கு பின்னால் எந்த உம்மத்தும் வர போறது இல்ல. ஆகையால் நிச்சயமாக சத்தியமாக உங்களிடம்தான் அவன் வருவான். فإنه خارج فيكم لا محالة, சந்தேகம் கிடையாது, அவன் உங்களிடம் வருவான்.
நான் இருக்கும் பொழுது அவன் உங்களிடம் வந்து விட்டானா, முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமுக்கு பகரமாக நான் ஒருவன் போதுமாவேன், நான் ஒருவன் போதுமாவேன். அவ்வாறு நான் மௌத்தா போன பின்னால, என்னுடைய வஃபாத்துக்கு பின்னால அவன் வந்து விட்டால், ஒவ்வொரு மனிதர்களும் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அங்கு வாப்பா தந்தையை மகனை பாதுகாக்க இயலாது, மகன் வாப்பா பாதுகாக்க இயலாது, ஒரு தலைவன் குடிமக்களை பாதுகாக்க முடியாது. ஒவ்வொருவர்களும் நப்சி நப்சி, அவரவர்களுடைய ஈமானுக்கு ஏத்தாற்போல் தஜ்ஜாலை விட்டு தூரமாகுவார்கள், நெருங்குவார்கள். சகோதரர்களே, நண்பர்களே, சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவன் வருவதற்கு முன்னால் உலகம் பஞ்சத்தை நோக்கி வேகமாக நகரும். கோடி கணக்கில் சம்பாதிப்பவரும் தன்னைத்தானே ஏழையாக கண்டுகொள்வான். வறுமையில் மக்கள் திண்டாடுவார்கள். வறுமையால் மக்கள் வாடக்கூடிய நேரத்தில் தான் மழை நின்றுவிடும், பூமிகள் விளைச்சலை நிறுத்திக் கொள்ளும், ஆறுகள் நீர் வழிந்தோடுவதை நிறுத்திக் கொள்ளும். மக்கள் ஒருவருடைய சாப்பாட்டுக்காக இனத்தை மதத்தை கொச்சைப்படுத்துவார்கள். இந்த நேரம் தஜ்ஜால் வருவான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் வரக்கூடிய இடம் ஷாமுக்கும் இராக்குக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய குராசான் என்ற பூமியில் இருந்து அவன் வெளிவருவான். குராசான் ஈரானில் இருக்கிறது. தெல்ல தெளிவா ஹதீஸில் வந்திருக்குது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்பஹானுடைய 70,000 யகூதிகள் தஜ்ஜாலை பின்பற்றுவார்கள். அஸ்பஹான் தற்பொழுது ஈரானில் இருக்கிறது. அவர்களுக்கென்ற வணக்க ஸ்தலங்கள் உண்டு, அவர்களுக்கென்ற கௌரவங்களும் மரியாதையும் இன்றைய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய 70,000 யகூதிகள் இந்த தஜ்ஜாலை பின்பற்றுவார்கள். மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய யகூதிகள். சகோதரர்களே, இவர்கள்தான் தஜ்ஜாலை முழு உலகத்துக்கும் பிரயாணம் செய்ய வைப்பார்கள். அவன் முழு உலகத்துக்கும் பிரயாணம் செய்வான். அவனோடு இருக்கக்கூடிய அந்த யகூதிகள் அவர்களுக்கு ஒரு அடையாளமாக தலையில் ஒரு துண்டை வைத்துக் கொள்வார்கள். யகூதிகளுடைய அறிஞர்கள் அதை தலையில் வைத்துக் கொள்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களுக்கு ஒரு வர்ணனையை கொடுக்க போகிறேன். எந்த நபியும் அந்த வர்ணனையை சொல்லவில்லை. இன்னஹு யகூலு அன ரப்புக்கும், நிச்சயமாக அவன் சொல்லுவான், நான் உங்களுடைய ரப்பாக இருப்பேன். வலன் தரவு ரப்பக்கும் ஹத்தா தமூது, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் மரணிக்கும் வரை உங்களுடைய அல்லாஹ்வை யாரும் பார்க்க முடியாது. மௌத்துக்கு முன்னால ஒரு ஆள் வந்து தன்னைத்தானே ரப்பு என்று எவ்வளவு சூனியம் செய்தாலும் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய ரப்பை மௌத்தாகும் வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியாது. நிச்சயமாக அவன் ஒற்றை கண்ணன். உம்முடைய ரப்பு அப்படியாப்பட்ட குறையுள்ளவன் அல்ல. அவனுடைய நெற்றியில் காஃபிர் என்பதாக எழுதப்பட்டிருக்கும். இன்னொரு ரிவாயத்தில் காஃப் ஃபா ரா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதனை எழுத வாசிக்க தெரிந்த ஒவ்வொரு முஃமின்களும் அதை வாசிப்பார்கள். முஸ்லிம்கள் என்று சொல்லவில்லை. இஸ்லாம் என்பது தகவலுக்கு பெயர், இன்ஃபர்மேஷனுக்கு பெயர். தகவல் இருப்பதனால் அவருக்கு பெயர் முஃமின் கிடையாது. ஈமான் சம்பாதிக்க வேண்டும், நேரம் கொடுக்க வேண்டும், உழைக்க வேண்டும், அல்லாஹ்விடம் அழ வேண்டும். தகவல் வைத்திருந்து என் திறமையை காட்டுவதற்கு சகோதரர்கள் நண்பர்களே, இது பரீட்சை பீடம் அல்ல, ஞாபக சக்தியால் சொல்ற விடயம் அல்ல. நண்பர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கிராமவாசியை தஜ்ஜால் சகல லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னால் கூப்பிடுவான். கூப்பிட்டு சொல்வார், இவ்வளவுக்கு அவர் முஸ்லிமாக இருப்பார். நான் ரப்பு என்பதை ஏற்றுக்கொள்கிறாயா? அவர் சொல்வார், முடியாது. சரி, உன்னுடைய தாயும் தந்தையும் சொன்னால் கேட்பாயா? சொல்லுவார், என் உம்மா அப்பா மௌத்தா போயிட்டாங்களே, பல வருஷமாச்சு. சொல்லுவான், உன்னுடைய தாயையும் தந்தையும் நான் உயிரோடு எழுப்பாட்டி அவர்கள் சொன்னால் நம்புவாயா?
உம்மா அப்பா சொல்லி எது கேட்காம இருந்திருக்கிறேன்? சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபயதமஸ்ஸலு லஹு ஷைத்தான் பிசூரத்தி உம்மி வ அபி. அவனுடைய தாயுடைய அவனுடைய தந்தையுடைய தோற்றத்தில் ஷைத்தான் எழும்புவான். உம்மா சொல்லுவா, மகன் அவன்தான் உன்னுடைய ரப்பு. வாப்பா சொல்லுவாரு, மகன் அவன்தான் உன்னுடைய ரப்பு என்ற சொன்ன வார்த்தையை கேட்டதும் உடனடியாக யஹிர்ரு சாஜிதா, சுஜூத் செய்த நிலைமையில் தஜ்ஜாலை ரப்பாக ஏற்றுக்கொள்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவ்வாறு முழு உலகத்தையும் அழிச்சாட்டியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாலிபன் இருப்பார். ஒரு வாலிபன், அந்த வாலிபர் தஜ்ஜாலை சந்திப்பதற்காக வேண்டி நெருங்குவார். நெருங்கும் பொழுது தஜ்ஜாலுடைய காவலாளிகள் ஹுர்ராசுகள் அவனை தடுப்பார்கள். கேட்பாங்க, இல ஐன தஅமித், வார்த்தைக்கு வார்த்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவைகள். இல ஐன தஅமித், நபி அவங்க சொன்னாங்க. அந்த காவலாளிகள் கேட்பார்கள், எங்க போறீங்க? அமிது இல தஜ்ஜால். அவர் சொல்லுவார், நான் தஜ்ஜாலை சந்திக்க செல்கிறேன். அப்ப கேட்பாங்க, தஜ்ஜால் என்று சொன்னாலே அதிகம் அதிகம் பொய் பேசுபவன், அதிகம் அதிகம் பொய் பேசுபவன். வார்த்தையால் பொய் பேசினால் அவனுக்கு பேர் கஸாப். வார்த்தையும் பொய், பார்வை பொய், செயல், உடை, நடை, பாவனை அனைத்தும் பொய்யா, அவருக்கு பேர் தஜ்ஜால். நீ தஜ்ஜால் என்று சொல்கிறாயா? அவமா துமின் பிரப்பினா, எங்களுடைய ரப்பாகிய தஜ்ஜாலை கொண்டு நீ இன்னும் ஈமான் கொள்ளவில்லையா? அவர் சொல்லுவார், நிச்சயமாக சத்தியமாக அவர் என்னுடைய ரப்பாக இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த வாலிபரை நோக்கி அவர்கள் ஆயுதங்களை ஓங்குவார்கள். எங்களுடைய கடவுளை பற்றி குறை பேசியவருக்கு நாங்கள் மரணத்தை கொடுப்போம் என்பதாக சொல்லும் பொழுது அங்கு ஒருவர் சொல்லுவார், எங்களுடைய ரப்பாகிய அதாவது தஜ்ஜால் எங்களுக்கு கட்டளை விடுத்திருக்கிறார், அவருடைய அனுமதி இல்லாமல் யாரையும் நாங்கள் கொலை செய்ய முடியாது. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஜ்ஜாலிடம் அந்த மனிதரை இழுத்துச் செல்வார்கள், அந்த வாலிபரை. அந்த வாலிபர் தஜ்ஜாலை நெருங்க நெருங்க ஈமானால் பெருகிக் கொண்டே போவார். கிட்ட போன பின்னால தஜ்ஜாலை பார்த்தால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன அடையாளங்களை சொன்னார்களோ, ஒரு கண் வெளியில் வந்திருக்கும், மற்ற கண் காய்ந்த முந்திரிய பழத்தை போன்றிருக்கும், கேவலமான உருவம் கொண்டவன், கால் அகண்டிருக்கும், கட்டையாக இருப்பான், அலங்கோலமாக இருப்பான் என்ற காட்சியை கண்டதும் அவர் கத்திச் சொல்வார், கதப்த வல்லாஹி அன்தல் மஸீஹுத் தஜ்ஜால், அல்லாஹ்வின் மீது சத்தியம் பண்ணி சொல்கிறேன், எந்த தஜ்ஜாலை பற்றி நான் கேள்விப்பட்டேனோ, எந்த தஜ்ஜாலை பற்றி நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் என் காதை வந்து எட்டியதோ, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீதான் அந்த தஜ்ஜால். சகோதரர்கள், நண்பர்களே, அவன் சொல்லுவான், பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, இந்த வாலிபவனை நான் இரண்டாக பிளந்து திருப்பி உயிர் கொடுத்தால் நீங்கள் அனைவர்களும் என்னை ஏற்றுக்கொள்வீர்களா? எல்லாம் சொல்லுவாங்க, ஆதாரம் நிரூபிக்க தேவையில்லை, நாங்க ஏற்கனவே ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். இரண்டாக பிளக்கப்படுவார், பிளந்து நடுவில் நடப்பார், பிறகு கட்டளை விடுப்பான், அந்த இரு துண்டுகளும் ஒன்று சேர்ந்து அந்த வாலிபன் திரும்ப எழும்புவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்ப தஜ்ஜால் கேட்பான், அயகன்த அன்னி ரப்புக், இப்பயாவது சொல்றியா நான் ரப்புண்டு? இப்பயாவது ஏத்துக்கிறியா? சுப்ஹானல்லாஹ். அந்த வாலிபர் சொல்லுவார், ஃபஸ்தத்து ஃபீக இல்லா பஸீரா, நான் இன்னும் இன்னும் ஈமான் கொள்கிறேன், என்னுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வாலிபன் நான் தான், அந்த வாலிபன் நான் தான் என்று அவன் உறக்கச் சொல்லும் பொழுது தஜ்ஜால் உடனடியாக சத்தம் போடுவான், இவனை தூக்கி என்னுடைய நரகத்தில் எறியுங்கள் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஹாதா ஷாப் யகூலு கப்ல அன் யுர்மா, இந்த வாலிபன் நரகத்தில் எரியப்படுவதற்கு முன்னால் கடைசியாக சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஐயுஹன்னாஸ்,
இன்ன ஹாதல் கஸ்ஸாப் லை யஃஅல ஹாதா பிஅஹதின் கைரி, நிச்சயமாக எனக்கு பின்னால் யாரையும் இவ்வாறு செய்ய முடியாது, யாரையும் இவ்வாறு பிளந்து அவன் உயிர் கொடுக்க முடியாது என்று சொன்ன நிலைமையில் அவனுடைய நரகத்துக்குள் நுழையப்படுவார். பார்த்தால் அது சுவர்க்கமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாலிபனை பற்றி சொன்னார்கள், இந்த வாலிபன் தான் கியாமத்துடைய நாளையில் அஅஸமுன் நாஸி ஷஹாதத்தன் இன்தல்லாஹி யௌமல் கியாமah, அல்லாஹ்விடத்தில் கியாமத்துடைய நாளையில் ஷஹீதாக மரணித்தவர்களில் ஆக உயர்ந்த அந்தஸ்துள்ள வாலிபன் அவன்தான். வாலிபர்களே, தஜ்ஜால் வந்துவிட்டால் நபி அவர்கள் சூரா கஹ்ஃபுடைய ஆரம்ப 10 ஆயத்துக்களை ஓதச் சொன்னார்கள். ஏன்? அந்த குகைவாசிகள் 7 பேரும் வாலிபர்கள். அவர்களுடைய வாலிபத்தில் ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி அநியாயக்கார அரசனை விட்டு குகைக்குள் நுழைந்தார்கள். அவருடைய ஈமானை அல்லாஹ் பாதுகாத்தான். அந்த கஹ்ஃப்ல, அந்த சூரத்துல் கஹ்ஃப்ல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் வருது. அந்த சூரத்துல் கஹ்ஃப்ல துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் வருது. ஆனால் அந்த சூராக்கு அல்லாஹ் வெச்ச பேர் என்ன தெரியுமா? சூரத்துல் கஹ்ஃப். சூரா மூசா அல்ல, சூரா துல்கர்னைன் அல்ல, சூரத்துல் கஹ்ஃப். பாதிக்கப்படுபவர்கள் வாலிபர்கள் தான், சினிமாத்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், யாரையோ வாழ்க்கை முன்மாதிரியாக எடுப்பவர்கள், அதற்கு வழிவகுக்கும் தாய்மார்கள், அதற்கு வழிவகுக்கும் தந்தைமார்கள், அதற்கு வழிவகுக்கும் தனவந்தர்கள் உட்பட சகலரும் இந்த ஃபித்னாவுடைய நேரத்தில் அல்லாஹ்விடம் நிச்சயமாக சத்தியமாக கேள்வி கணக்கு கேட்கப்படுவார்கள். சகோதரர்களே, நண்பர்களே, சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் ஒரு ஊரை கடந்து செல்வான், வானத்தை பார்த்து சொல்வான், ஃபயமுரு ஸமா அன் தும்திர ஃபதும்திர் வயமுல் அர்த அன் தன்பது ஃபதும்பித், வானத்துக்கு சைக்கினை செய்வான், அதை மழையா கொட்டும். பூமிக்கு சைக்கினை செய்வான், அது விளைச்சல்களை வெளிப்படுத்தும். சகோதரர்களே, அவன் சொல்ற மருந்த போட்டாதான் அங்க விளைச்சல், அவன் சொல்ற மாதிரி விவசாயம் செஞ்சாதான் நமக்கு சாப்பாடு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஃமின்கள் வாழக்கூடிய ஊரை அவன் கடந்து செல்லும் பொழுது அந்த ஊர் மக்கள் அவனை கொண்டு ஈமான் கொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய ஆடுகளும் அவர்களுடைய ஒட்டகங்களும் அவருடைய மாடுகளும் மெலிந்து போய்விடும், சதை இருக்காது, மழை பொழியாது, எந்த புட்பூண்டுகளும் விளையாது. இன்னும் ஒரு ஊரை கடந்து செல்லுவான், அந்த நேரம் அந்த ஊர் மக்கள் அவனை வரவேற்பார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மக்களுடைய ஆடுகள் பால் நிறைந்ததாக, சதை உள்ளதாக, அமத்தஹு ஹவாசிர் வ அதர்ரஹு துருஆ, இடுப்பெல்லாம் பெருத்ததாக ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் இருக்கும், பசுமை நிறைந்திருக்கும். சகோதரர்களே, இந்த நேரம்தான் வயிற்று பசிக்காக சில கூட்டம் அவனை நோக்கி வேகமாக நடைபோடுவார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக தஜ்ஜால் இந்த பூமியில் எந்த நாட்டையும் விட்டு வைக்க மாட்டான். கது வதிஅ, அந்த நாட்டை அவன் கால் வைத்து மிதிப்பான். நம்ம நாட்டுக்கும் வருவான். இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் மனிதர்கள் வாழ்கிறார்களோ எல்லா நாட்டுக்கும் அவன் கால் வைப்பான். இல்லா மக்கா வல் மதீனா, இல்லா மக்கா வல் மதீனா, மக்கா மதீனாவை தவிர. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் தமீமுத் தாரி ரலியல்லாஹு தஆலா அன், புகாரில் வரக்கூடிய நீளமான ஹதீஸ். சகோதரர்களே, தஜ்ஜாலை இறுதியாக பார்த்த முதல் நபர் தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன். தமீமுத் தாரி பார்த்து வந்த பின்னால் ரலியல்லாஹு அன், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா பின்த் கைஸுடைய ரிவாயத் புகாரியில் பதிவாயிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம் சந்திரனை போய் ஜொலித்துக் கொண்டிருந்தது. மக்கள் எல்லாம் அவசர அவசரமாக கூப்பிட்டார்கள், அஸ்ஸலாத்து ஜாமிஆ. எல்லா மக்களும் மஸ்ஜிதுக்கு வந்தாங்க, தொழுவிக்கப்பட்டது. இல்ஸமு மக்கானக்கும்,
அவரவர்களிடத்தில் எழும்ப வேண்டாம், அமர்ந்திருங்கள் என்று சொல்லி நபி அவர்கள் மிம்பரில் ஏறினார்கள். இரண்டாவது படியில் தமீமுத்தாரியை நிறுத்திவிட்டு சொன்னார்கள், நீங்க ஆரம்பிங்க உங்களுடைய கதையை, உங்களுடைய செய்தியை. நீளமான செய்தி சகோதரர்களே. அதில் அவர்கள் சொன்னால், தமீமுத்தாரி, நான் தஜ்ஜாலோடு பேசினேன். அவன் சொன்னான், மக்கா மதீனாவை தவிர, அவன் மதீனா என்று சொல்லவில்லை, அவன் சொன்னான் மக்கா தைபா, மக்கா தைபாவை தவிர 2 இடம் உண்டு, இந்த பூமியில் எல்லா இடத்துக்கும் போவேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையில் இருக்கும் அசாவை ஓங்கி அடித்தார்கள் மிம்பரில். ஹாதிஹி தைபா, ஹாதிஹி தைபா, ஹாதிஹி தைபா, இதுதான் அந்த தைபா, இந்த பூமிதான் அந்த தைபா. இதைத்தான் அவன் சொன்னான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தமிட்டு சொன்னார்கள் சகோதரர்கள் என்பர்கள். பிறகு சொன்னார்கள், ஆனால் இந்த பூமியில் அவன் 40 நாட்கள் தான் இருப்பான். ஆனா இந்த 40 நாட்களுடைய முதலாவது 3 நாள் நபி அவர்கள் சொன்னார்கள், யௌமுன் கஸ்ஸனா, முதலாவது நாள் இருக்கிறே, அந்த முதலாவது நாள் ஒரு வருஷம் போல இருக்கும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது நாள் ஒரு மாதத்தை போல இருக்கும், மூன்றாவது நாள் ஒரு வாரத்தை போல் இருக்கும். பிறகு சொன்னார்கள், நான்காவது ஐந்தாவது 40 வரை உங்களுடைய வளமையான நாட்களை போல் இருக்கும். சஹாபிகளை பாருங்க, அவ்வாறு நபி அவர்கள் சொன்ன பின்னால அவங்க கேட்ட முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபதாலிகல் யௌமுல் லதி கஸ்ஸனா ஹல் தக்ஃபீனா ஃபீஹி ஸலாத்து யௌமின் வாஹித். யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்னீங்களே முதலாவது நாள் ஒரு வருஷம் போல இருக்கும், அந்த ஒரு வருஷம் போல இருக்கக்கூடிய அந்த முதலாவது நாளில் ஒரு நாளுடைய தொழுகையை தொழுதா போதுமா நாயகமே? சுப்ஹானல்லாஹ். நபி சொன்னாங்க, இல்ல இல்ல, ஃபக்துரு லஹு கத்ரஹு, தொழுகையுடைய அளவை நீங்கள் நிர்ணயித்து ஒரு வருடம் தொழுவதை போல் ஒரு நாளில் நீங்கள் தொழுவுங்கள். சூரியன் இருக்கும் பொழுது இஷா வரும், சூரியன் இருக்கும் பொழுது மக்ரிப் வரும், சூரியன் இருக்கும் பொழுது சுபஹ் வரும். நீங்கள் கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள், பதிவு செய்து கொள்ளுங்கள். சகோதரர்களே, நண்பர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவனிடமிருந்து பாதுகாப்பதற்கு என்ன வழி? முதலாவது தான் சூரா கஹ்ஃபை பாடமாக்கிக் கொள்வது. ரிவாயத்துல 2 மாதிரி வருது. சூரா கஹ்ஃபுடைய ஆரம்ப 10 பாடமாக்குங்க, அப்படி இல்ல சூரா கஹ்ஃபுடைய இறுதி 10 பாடமாக்குங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 2 ஹதீஸுடைய வட்டுருக்கத்தை இமாம்கள் சொல்லுவார்கள், முழு சூராவையும் பாடமாக்கில்லுங்க, பிள்ளைகளுக்கு பாடமாக்க வைங்க. அந்த சூரா கஹ்ஃபை ஓதினவர் அடுத்த ஜும்மாக்குள்ள தஜ்ஜால் வந்தாலும் நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை பேசக்கூடிய மனிதர் சொன்னார்கள், அவர் தஜ்ஜாலை விட்டு பாதுகாக்கப்படுவார். இரண்டாவதாக நபி அவங்க சொன்னாங்க, நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு அலான் வருது, தஜ்ஜால் வெளியாகி விட்டான் என்று செய்தி உங்க காதில் எத்திருச்சா, ஃபல்யன்அன், அந்த இடத்தை விட்டு விரண்டோடுங்க. ஒரு முஃமின் தன் வீட்டை அடைத்துக் கொள்வான், தன் மனைவியையும் தன் மகளையும் தன் சகோதரியையும் தாயையும் வெளியே வராமல் தடுப்பான். காரணம், அவர்கள் எல்லாத்தையும் பார்க்க போய் 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 தஜ்ஜாலையும் பார்ப்பதற்காக வேண்டி செல்வார்கள். அங்கு அவனை பார்க்க போவதற்கு முன்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், வஹுவ யஹ்சிப் அன்னஹு முஃமின், தன்னைத்தானே இபாதத்தாலி வணக்கசாலி முஃமின் என்று தன்னைத்தானே பேசிக்கிட்டு போவார். நாங்க பார்க்காத ஹஜ்ஜா, நாங்க செய்யாத இபாதத்தா, நாங்க தொழுவாத தஹஜ்ஜத்தா, அவருக்கு முன்னால போயிட்டு நாங்க ஷிர்க் வச்சிருவோமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்கு போன பின்னால் தஜ்ஜாலுடைய சூனியத்தை கண்ட அடுத்த கணம் அவன் காஃபிராக மாறிவிடுவார். யுஸ்பிஹு முஃமினா வ யும்சி காஃபிரா, காலையில் முஃமினாக இருந்தவர் மாலையில் அவர் காஃபிராகி விடுவார். சகோதரர்கள், நண்பர்களே, மூன்றாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவன் ஃபித்னாவில் இருந்து தப்புவதற்காக சொன்னார்கள், வெகு சீக்கிரம் நீங்கள் மக்கா மதீனாவை நோக்கி புறப்படுங்கள், அதிக அதிகம் மக்காவை நேசியுங்கள், அதிக அதிகம் மதீனாவை நேசியுங்கள். அங்கு நிச்சயமாக சத்தியமாக அவன் எங்க திசையில் இருந்து உள்ளே நுழைய வந்தாலும் அல்லாஹ் மலாயிக்காமார்கள் மூலம் அந்த பூமி அல்லாஹ் பாதுகாப்பான். அவன் அந்த பூமியில் இறங்கும் பொழுது தஜுஃபுல் அர்து ஜஃபா,
அந்த பூமி ஒரு குலுங்கு குலுங்கும். அந்த பூமியில் இருக்கக்கூடிய முனாஃபிக்குகள் மக்காவை விட்டு மதீனாவை விட்டு வேகமாக வந்து தஜ்ஜாலை பின்பற்றுவார்கள். நல்ல மக்கள் மாத்திரம்தான் அதற்குள் நுழைவார்கள். சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை ஆழமாக சொன்னார்கள். தஜ்ஜால் உங்களிடம் எப்பொழுது வருவான் தெரியுமா? ஹத்தா யஸ்ஹல் அன்னாசு அன் ذிக்ரி. மக்களுடைய சிந்தனையில் அவனை பற்றி பேச்சே இருக்காது. மக்கள் அதை மறந்திருப்பார்கள். அவனை பற்றி பேசுவதற்கு இடம் இருக்காது, நேரம் இருக்காது. وحتى تترك الأئمة ذكره على المنابر. இமாம்கள், ஹதீபுகள் மிம்பர்களில் அவனுடைய பேச்சை பேசுவதை விட்டு விடுவார்கள். பேசுவதற்கு 1000 தலையங்கள் இருக்கும். காலத்தின் தேவைகள் இருக்கும். காலத்தின் தேவை கருதி பல பல தலையங்கங்களை கொண்டு வந்தாலும் சகோதரர்கள் என்பர்களே, உன்னத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலையும் கடைசி அத்தஹியாத்திலே அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், யா அல்லாஹ் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் என்ன பாதுகாத்திரு யா அல்லாஹ் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஒரு துஆ இருக்குது சகோதரர்கள் என்பர்களே, இந்த முழு உலகத்துக்கும் சொல்லும் தகவல். மிக மிக கவனமாக இருங்கள். உயிர் போவதை ஒட்டி அல்ல, ஈமான் பறிபோவதை. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை பொய்யாக்கத்தான் ஷைத்தான் இந்த பூமிக்கு வருவான், தஜ்ஜால் இந்த பூமிக்கு வருவான். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், முஸ்லிம்களாக தவிர நீங்க மௌத்தா போயிரவான. முஸ்லிம்களாவே வந்துருங்க, என்னைய நம்பியே வந்துருங்க, என்ன நம்பாம வந்துட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய ஒரு ஆயத்தை பொய்ப்பதற்காக வேண்டி நிச்சயமா சத்தியமாக எங்கள் ஈமானை எடுப்பதற்காக, அதை இல்லாமலாக்குவதற்காக தஜ்ஜால் வருவான். சகோதரர்கள் என்பர்களே, எங்களுடைய குழந்தைகளுக்கும் எங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கும் இதை சொல்லுங்கள். ஈமானுடைய ஆயத்தத்தை உண்டாக்குங்கள், பலமாக உண்டாக்கிக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன விஷயத்துக்காக ஈமானை பறிகொடுத்திட வேண்டாம்.